சீமானின் பள்ளி மூடப்போகுது. அரசை நீங்க செவி சாய்க்கிறீங்களா? தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து வரும் ஒருவர் தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான். ஆனால் இவரே கல்வி பெற்ற சொந்த ஊரில் இருக்க அரசு பள்ளியில் இன்னைக்கு ஒரு நிரந்தர ஆசிரியர் இல்லாம அவல நிலை தொடருதுன்னா அதை விட வாடகைக்கு செய்தி வேற என்ன இருக்க முடியும்? எங்கள் ஊரில் பெரியவர்கள்லாம் டாக்டர் ஆகியிருக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகியிருக்கிறார்கள். இப்போ திரைத்துறை நடிகர் சீமான் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அவர் இன்றைக்கு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறார். செல்லத்துறை என்பவர் நீதிபதியாக இருக்கிறார். இப்படி போன்றவர்கள்லாம் எங்கள் பள்ளியில் படித்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரையனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்றாங்க. இந்த கிராமத்துல ஒரு நாள் பசுமை கனவுகள் விரிந்த இடமா இருந்துச்சு அந்த தொடக்கப்பள்ளி. சீமான் மட்டும் இல்ல, நீதிபதிகள், உயர் அதிகாரிகள்னு பலர் இங்கு படிச்சவங்க. மூடப்பட்ட அந்த பள்ளி கிராம மக்களோட போராட்டத்தால 2022 மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. 33 லட்சம் ரூபாய் மதிப்புல புதிய கட்டடம், 7.45 லட்சத்துல சத்துணவு சமையலறைன்னு எல்லாமே கட்டப்பட்டுச்சு. இப்போ 19 மாணவர்கள் பயிலும் அந்த பள்ளிக்கு இன்னும் ஒரு நிரந்தர ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்படல. பக்கத்து கிராமங்கள்ல உள்ள ஆசிரியர்கள் கூடுதல் பொறுப்பா வாரத்துக்கு சில நாள் பாடம் நடத்துறாங்க. இதனாலேயே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைங்களை அந்த பள்ளிக்கு சேர்க்க தயங்கி வர்றாங்க. மீண்டும் மூடு விழா நோக்கி பயணிக்கிறது அந்த தாமரை மலர்ந்த பள்ளி. ஒரு பள்ளிக்கு ஒரு நிரந்தர ஆசிரியரை கூட நியமிக்க முடியாத அரசு எப்படி கல்வியை முன்னேற்றுவதா கூறும்? சீமான் போன்ற ஒருவர் இங்கு படிச்சிருந்தாலும் கூட இந்த நிலைமைனா மற்ற கிராமங்கள் தள்ளப்படும் நிலைமை என்னவா இருக்கும்? இதற்கெல்லாம் முடிவு கொடுக்க அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களே, உங்கள் குரலும் இந்த வார்த்தைகளோடு சேரட்டும். அரணியூர் பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும். சிறார்களின் எதிர்காலம் பூத்துளக்க வேண்டாம். சீமான் மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளின் கனவுகளுக்கும் நியாயம் செய்கிறோம் என கூறுங்கள். இந்த உண்மையை அரசுக்கு அடிக்க சொல்ல உங்கள் குரலை எங்களோடு சேருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மக்களோட குரலை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நியூஸ் வேர்ல்டு ஏர் 24x7 யூடியூப் சேனல். ஒன்றிய அரணியூர் கிராம பஞ்சாயத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். கடந்த 20 வருஷத்துக்கு முன்னால் பள்ளிக்கூடம் பிள்ளைகளோட வருகையும் ஆசிரியரும் சரியான முறையில் வருகிறதுனால பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. அடுத்து கிராம மக்களோட கடுமையான முயற்சிங்களை 2022 பள்ளியை திறந்தாங்க. பள்ளியை திறக்கும்போது 32 பிள்ளைகளை வச்சு பள்ளிக்கூடத்தை திறந்து சொன்னோம். திறந்ததுலேருந்து இன்னும் எங்களுக்கு நிரந்தர பணியிடம் போடாதனால எங்களுக்கு மீண்டும் பள்ளிக்கூடம் மூடக்கூடிய சூழலை பேரண்ட்ஸ் நிரந்தர பணியிடம் இல்லை அப்படின்றதுனால பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அதை எனக்கு உடனடியாக இந்த பள்ளிக்கூடத்தில் நிரந்தர பணிகளை நிரப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இங்கே இருக்கிறது, 400 வீடுகள் இருக்குது. 400 பிள்ளைகள் இது நிரந்தர பணியிடம் போட்டால் நிறைய பிள்ளைகள் சேர்க்கறதுக்கு அனைத்து பேரண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த பாதிப்பை பூர்த்தி செய்து கொடுக்க கேட்டுக்கிறேன். அதை அடுத்து சமையலர்ன்றது எங்கள் கிராமத்தின் மூலமாக அதாவது இப்போ பெருமானந்தல் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஸ்கூல்லேருந்து சமைச்சு வர முடியாதுன்றதுக்காக கிராமத்து பெரியவர்களால் ஒரு ஆளை நியமித்து அந்த அம்மாவுக்கு கிராமத்து மூலமாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவரையும் எந்த வித முயற்சியும் இல்லை, எல்லாமே தொய்வாக இருக்குது. அவங்களையும் நான் கிராமத்து மூலமாக கடைசி வரையுமே நம்ம சம்பளம் கொடுக்கணும்னா முடியாத காரியம். அதை நீங்கள் தயவுசெய்து இந்த சத்துணவு பணியிடத்தை நிரப்புமாறும் ஆசிரியர் பணியிடத்தை நிரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.